தொழில்நுட்ப புரட்சி மற்றும் மக்கள் தொகை பெருக்கம் போன்ற காரணங்களால நம்ம நாட்டில் கிராமங்கள் நகரங்களாகவும் நகரங்கள் பெருநகரங்களாகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதனால நாட்டுடைய மின்சார தேவை நாளுக்கு நாள் அதிகமாயிருக்கு. இதனால மின்சார உற்பத்தி அதிகரிக்க மத்திய அரசு பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியா கடுமையான ஒழுங்குமுறைகளை கொண்ட அணுசக்தி துறையில தனியார் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பல தளர்வுகளை அறிவிச்சிருக்காங்க. பிப்ரவரி 1 தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல அணுசக்தியை நிர்வகிக்கும் முக்கிய சட்டங்கள்ல திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. மத்திய அரசுடைய முயற்சிக்கு உடனடியாக பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே டாடா தான். உப்புலேருந்து சாஃப்ட்வேர் வரையிலான வர்த்தகத்தில் டாடா குழுமம் ஈடுபட்டு வராங்க. இப்படி இருக்க அணுமின் உற்பத்தியில் களமிறங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. டாடா குழுமத்தை சேர்ந்த டாடா பவர் நிறுவனம் சின்ன மாடுலர் அணு உலைகள் அமைக்கிற யோசனையை வெளிப்படுத்தியிருக்காங்க. டாடா பவர் நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரியான பிரவீர் சின்ஹா இதை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அணுமின் உற்பத்தி திட்டங்கள் உலகளவில் அதிகரிச்சு வருது. தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றங்கள் காரணமாக அதை நாட்டில் சீக்கிரமாக செயல்படுத்த முடியும் நாங்கள் நம்புகிறோம். சிறிய மாடுலர் அணு உலைகளுக்கு ஒப்புதல் பெறுவதற்கான செயல்முறை கடுமையானது. பொதுவாக ஒப்புதல் பெற 24 மாதங்கள் ஆகும். அதை தொடர்ந்து அணு உலைகள் கட்டுமானத்துக்கு கூடுதலாக 4 முதல் 5 ஆண்டுகள் வரை ஆகும். ஒழுங்குமுறை தடைகள் இருந்த போதிலும் இந்தியாவுடைய எரிசக்தி எதிர்காலத்துக்கு அணுசக்தியாக இருக்க போகுது. இதுக்கு மகத்தான ஆற்றல் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாடா பவர் நிறுவனம் கடந்த டிசம்பர் காலாண்டில் நிகர லாபமாக $977.92 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. மேலும் அதே காலாண்டில் இந்த நிறுவனம் வருவாயா $5731 கோடி ரூபாய் ஈட்டியிருக்காங்க. நல்ல லாபம் ஈட்டிட்டு வர டாடா குழும நிறுவனங்களில் டாடா பவர் நிறுவனமும் ஒன்று. இது ஒரு பக்கம் இருக்க, டாடா தமிழ்நாட்டிலையும் முதலீடுகள் பண்ணியிருக்காங்க. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நெல்லை வந்திருந்தாரு. 9370 கோடி ரூபாய் மதிப்பிலான பல திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வச்சாரு. கங்கை கொண்டான் சிப்காட்ல 4400 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிற டாடா பவர் சோலார் நிறுவனத்தின் உற்பத்தியை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு. இதன் மூலமா 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கப்புறமா விக்ரம் சோலார் நிறுவனத்தின் கட்டுமான பணிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினாரு. அங்க அமைக்கப்பட்டிருக்கிற மெகா உணவு பூங்காவையும் ஸ்டாலின் திறந்து வச்சாரு. இப்போ மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில தமிழ்நாடு மீண்டும் முதலிடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்கு. ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரையிலான 2025 நிதியாண்டு வரைக்கும் தமிழ்நாடு $9.36 பில்லியன் மதிப்பிலான மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருக்கு. இந்தியாவுடைய $26.12 பில்லியன் ஏற்றுமதியில் 39% பங்களிப்பை தமிழ்நாடு வச்சிருக்கு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் ஐபோன் உற்பத்தி தான். டாடா எலக்ட்ரானிக்ஸ் தன்னுடைய ஐபோன் அசம்பிளி யூனிட்டை ஹோசூரில் இருக்கிற புதிய தளத்தில் மேலும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே முன்மொழியப்பட்ட விரிவாக்கத்தோட மேலும் விரிவாக்கம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 2 லட்சம் ஐபோன்ஸ் உருவாக்க பிளான் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டர் இங்கே உருவாக்கப்படுது. உலகிலேயே பெரிய ஐபோன் தொழிற்சாலைகளை ஒன்றா இது இருக்குன்னு சொல்கிறாங்க. டாடா குழுமம் ஹொசூரில் இருக்கிற ஐபோன் கேசிங் யூனிட்டுடைய தற்போதைய ஆலையை விட 2 மடங்கு அளவுக்கு விரிவுபடுத்த பிளான் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய ஐபோன் அசம்பிளி ஆலையை ஹோசூரில் டாடா உருவாக்க இருக்காங்க. 50,000 பேருக்கு மேலே இங்கே வேலைவாய்ப்பு கொடுக்குற வகையில் 20 அசம்பிளி லைன்ஸ் கொண்ட புதிய தொழிற்சாலை அமைக்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்படி டாடா பல இடங்களில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமானது தான் அணுமின் உற்பத்தி. அதுலேயுமே இப்போ களமிறங்க போகிறாங்க டாடா பவர். ஸோ டாட்டாவுடைய இந்த முதலீடுகள் பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.